நான் இருக்கிற இந்த குக் கிராமத்தில் எனக்கு தெரிஞ்ச பாட்டி வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க வந்து யார்கிட்டயோ காசு கொடுத்து ஏமாந்துட்டாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, சரி கடன் பட்டோம், கடன் தீர்ந்தது அப்படின்னாங்க. அதுக்கான விளக்கத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன விஷயம், போன ஜென்மத்தில் இவங்க அந்த எக்ஸ் கிட்ட காசை வாங்கி இவங்க திருப்பி கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் கடன் பட்டாங்க. அதை இந்த ஜென்மத்தில் நிவர்த்தி பண்ணதை அவங்க சொன்னாங்க. அவங்க காசை இழந்ததை ரொம்ப கேஷுவலாக இப்படி சொன்னாங்க. இது என்னால் ஜீரணமே பண்ணிக்க முடியாமல் இருந்ததுங்க. ரொம்ப நாளாக எனக்கு இது என்னால் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இதெல்லாம் எப்பேற்பட்ட வார்த்தைக்குன்னு தெரியுங்களா? கோல்டன் வேர்ட்ஸ். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஒன்று, அதாவது ஆதாயம், அனுகூலம், அனுபவம், அவமானம், இதை 4த்துக்கு கொடுக்க தான் அவங்க வராங்க. ஒன்று இந்த 4 விஷயம் தான் நீங்கள் மீட் பண்ணுற ஒவ்வொரு பர்சன்கிட்டேருந்து நீங்கள்